மன்னவா உங்களுடைய திவ்ய பொற்பத கமல்களுக்கு மல்லிகை முல்லிகை கோங்கு மந்தாரை வெற்றி வேறுபாடு சதம் என்று சொல்லக்கூடிய அநேக கோடி மலர்களை கொண்டு வந்து பன்னீரால் காலம்பி தாடியால் துடைத்து கொண்டு வந்த மலர்கள் பாவித்து கோடி வந்தன மன்னார் தீவிரப்படினார் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? என் பாதங்கள் சிவட்டபடினால் மணமாட அணியாமலும் மாங்கிலியை குலையாமலும் மஞ்சள் முகத்தோடு ஆண்டவன் அருள் பெற்று என்னுடைய ஆசீர்வாதத்தோடு நீடோடு வந்திருப்பா தேவி. அப்படியா? ஆமா எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்ததனால மிகவும் சந்தோஷம் கொண்டேன். அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்துல ஒன்றைக்கு என்ன கூப்பிட்டீங்களா நைட்டு? ஆமா. வேலை எதுக்கு தெரியுமா? அதாவது முக்கியமான வேலை. அப்படி என்ன முக்கியமான வேலை? மேல்நாட்டு ஆண்டு வரக்கூடிய காளி மன்னர் அழைத்திருக்கிறார். அடி மன்னர் அழைத்திருக்கிறாரா? ஆமா. மன்னர் அழைத்திருந்தால் ஒரு பெரிய வேலையாத்தான் இருக்கும். ஆமா. சீக்கிரமா போய் என்ன வேலை கேட்டுட்டு மலமலன்னு வாங்க, நான் சுடு தண்ணி காய வச்சு ரெடியா வச்சிருக்கிறேன். ஆகட்டும். திரும்பி வந்து உன்னை பாக்குறேன். பாருங்க. அனைத்து கூடி வணக்கம் செய்திருக்கின்றேன். அப்படியா? சுத்தமான ஆசாரியாரே, என் பாதத்தை மனிதவனினா பல்லாண்டு கல்காவாரி விட்டோம், புல்புள்ள வரைக்கும் எந்த சுகமாக வாழ்ந்திருப்போம். எழுந்திரு ஆசீர்வாதம் என்றும் வச்சிருக்க வேண்டும். அப்படி வினோம் செம்பகல ஆசாரியாரே, நாட ஒரே ஊரில் இருந்து அங்கிருந்து என்ன அழைத்து கொடுத்திருக்கிறாய். எதுக்காக அழைத்தா என்று கேட்கிறாய்? எப்படி என்றால் அது சம்பவத்தை ஆண்டு வரக்கூடிய பொன்னர் சங்கர் தங்கையாகிய பொன்னர் சங்கர் சொல்லக்கூடிய தங்கைன்னு சொல்லக்கூடிய இப்படி 3 பேர் என் பங்காளிக்கு இருக்கிறாங்க. பொன்னோட நாட்டு ஆண்டு வரக்கூடிய பொன்னோட நாட்டு ஆண்டு வரக்கூடிய பொன்னர் சங்கர் தங்கான்னு சொல்லக்கூடிய
வருவார்கள். அவர் 3 பேர்களையும் நீ தந்திரமாக சென்று அவர்களை கொண்டு விட்டு வர வேண்டும். அதுக்கு தான் உன்னை அழைத்திருக்கிறேன். மூவர்களும் ஆமா, அதாவது அங்க வருண்டா. எப்படி என்றால் இந்த தினத்திலே அந்த பொன்னர் சங்கர் தங்கன்னு சொல்லக்கூடிய 3 பேரை கொள்வதற்கே உன்னை அழைத்திருக்கிறேன். அதனாலே எப்படி என்றால் அவர்களை கொண்டால் ஆட்சி தந்திரமாக, இல்லை என்றால் அவர்களை வசப்படுத்த வேண்டும். நீ சொல்லும்படி அவர்கள் கேட்க வேண்டும். அப்படி கொல்ல முடிந்தால் கொண்டு விடு, இல்லை என்றால் நீ சொல்லுகிறபடி அவர் கேட்க வேண்டும். அதன்படி நீ வசப்படுத்த வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவர்களை கொல்ல முடியவில்லை என்றால் ஒன்னை நான் கொண்டு விடுவேன். ஆசாமி தாங்களுடைய கட்டளை. ஆனா அவங்களை கொல்லவில்லை என்றாலும், ஆமா, அவங்க இடத்துல போகவில்லை என்றாலும் என்ன கொண்டு விடுவீர்கள். ஒன்னை நான் கொண்டு குவித்து விடுவேன். அதனால நானே போய் வருகிறேன். அப்படி இருப்பினும் ஏதாவது தந்திரமாக செய்து அவங்களை கொன்று விட்டு வருகிறேன். ஏதாவது சதி திட்டத்தை தந்திரமாக கொல்லப்பாரு. அப்படி கொல்ல முடியவில்லை என்றால் நீ சொல்ற மாதிரி அவர்கள் கேட்க வேண்டும். நீ வசப்படுத்த வேண்டும். நீ சொல்லும்படி அவர்கள் கேட்க வேண்டும். சென்று வருகிறேன். அப்படி வசப்படுத்துவாய், இல்லையென்றால் தந்திரமாய் கொண்டு விட்டு வருவாய். அதுக்காக அழைத்திருக்கிறேன். ஆனால் நான் மிரட்டுகிறேன் நினைக்க வேண்டாம். என் பங்காளிய சங்கர், பொன்னர் சங்கர், தங்காளி சொல்லக்கூடிய 3 பேரையும் கொண்டு விட்டு வந்தீங்கன்னா உனக்கு விலை உயர்ந்த பொருளெல்லாம் தருகிறேன். பொருளை தானிய தருவஞ்சம் எல்லாம் உனக்கு நான் தருகிறேன். சென்று வருவாய். போயிட்டு வருகிறேன். வெற்றியோடு வா. ஆகட்டும். என் பங்காளிகளை கொண்டு விட்டு வா. அப்படியே உடனே சென்று வருகிறேன். சென்று வருவாய். சின்ன சின்ன வேலை செய்து கொண்டிருந்தேன். ஆனா இன்னைக்கு மேல்நாட்டு மன்னனாகிய, காளி மன்னனாகிய, நாட்டுல பாதி, நகரத்துல பாதி, பொன்பொருள்கள பாதி எல்லாம் தருகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது ஐயோ அவங்களை கொண்டாதானே தருகிறேன் என்று சொன்னார். என்ன செய்வது? சரி, ஏதாவது ஒரு தந்திரமாக செய்து அவங்களை கொள்வதற்கு ஏதாவது முடிவெடுக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் என்ன முடிவெடுக்கலாம்? வந்து விட்டது. எப்படி தெரியுமா? அதாவது ஏதாவது ஒரு பொருள்கள் செய்ய வேண்டும், செய்த எடுத்து செல்ல வேண்டும். அதுக்கு என்ன பண்ண வேண்டும்? எல்லா பொருள்களும் கொடுத்திருக்கிறார்கள். அவங்க வந்து கேட்டா திருப்பி கொடுக்க வேண்டும். என் பொண்டாட்டி தாலி இருக்கிறது. தாலியை வாங்கிட்டு போய் அதை உருகி அங்க இருக்கக்கூடிய ஒரு மரத்தை வெட்டி, என்ன மரம்? மாவளி மரம். மாவளி மரத்தை வெட்டி மரம் அருகா செய்து அதுல மெழுகு பூச வேண்டும். எவ்வளவு வாசனை வந்திருக்கு அந்த மெழுகு பூசுவதற்கு. ஆனா எல்லாம் வேலை செய்ய கொடுத்திருக்காங்க நகை. அதை எடுத்து போட்டு செஞ்சு விட்டா மீண்டும் அவங்க வந்து கேட்டா நான் என்ன கொடுப்பது? அதனால என் பொண்டாட்டி கிட்ட கூடிய தாலி எப்படியாவது வாங்கிட்டு போனா அது செவச்சிட்டு வந்தா பொண்ணாலே பொண்டாட்டி பூட்டி விடலாம். அதனால அடியே கோயிலா, நாட்டிலேயே பெரிய ராணியாக போராடி மன்னர் அழைத்தாரு. என்ன விஷயமா கூப்பிட்டாரு? என்ன விஷயம் தெரியுமா? அதாவது பொன்னுவள நாடு சென்று, பொன்னுவள நாட்டிலே பொன்னர் சங்கர், சரி, தங்கா 3 பேர்த்த கொன்னுட்டு வர வேண்டும். என்னது? அப்படி கொண்டுட்டு வந்தால் நாட்டிலே நகரத்திலே பொன் பொருள்களை அத்தனையும் எல்லாம் உமக்கு பாதி நாடே தரேன்னு சொல்லுகிறார். என்ன கொல்றாங்க? ஏங்க இவ்வளவு நாள நம்ம என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம், இப்ப நீ என்ன வேலை செய்ய போறேங்கிற புத்தியோட தான் பேசுறீங்களா? ஏய், இப்பேற்பட்ட சின்ன சின்ன வேலை செஞ்சு எவ்வளவு காலத்தையும் வாழ்வது? அதனால நமக்கு நாடே பாதி வருது. இன்னும் பொன் பொருள்களும் நிறைய வருது. பொருள் நிறைய கிடைக்கும். ஆமா, அவங்க 3 பேத்தையும் கொன்னுட்டா. ஆமா, அதனால நான் போகணும்னு சொல்றீங்களா? நான் போறோம். ஆனா உன் இடத்துல உன்னை கேட்பேன், மறக்காமல் கொடுத்து விட வேண்டும். சொல்லுகிறேன்.
எனக்கு இந்த தாலி தேவைப்படுகிறது. தாலி கழட்டி கொடு. இந்த தாலி வச்சு சில வேலை செய்யணும். ஏங்க நீங்க கட்டின தாலி இந்த தாலியை வச்சு 3 பேத்தையும் கொல்ல போறேன். இந்த தாலியை கழட்டி கொடுன்னு சொல்றியே. சாமி அந்த சக்கரை கொல்ல போனா அந்த சங்கரை கொல்ல போறேன்னு சொல்றீங்களே, அந்த சங்கரை கொல்ல போனா நம்மளுக்கு சங்கடம் வந்து தீரும். அந்த பொண்ணனை கொல்ல போனா பொன்னாங்க வந்து நேரு சாமி போக வேண்டாம். என்ன வார்த்தை? என்ன வார்த்தை? என்னுடைய தாலி எடுத்துக்கிட்டு போய் ஒரு குடும்பத்தையே கொல்ல போறேன்னு சொல்றியே. நாடு நகரம் எங்கடி கிடைக்கும்? இந்த மாதிரி தாடி இல்ல, உனக்கு கீழ இருந்து மேல வரைக்கும் போட்டுவேன், மேல இருந்து கீழ வரைக்கும் போட்டுவேன். திண்டுக்கல் பாட்டு வினாடி. எனக்கு நகை மேல ஆசை இல்லைங்க. நம்ம யாரும் பாவத்தையும் வாங்காம இருந்தாலே போதும். என்னடி பாவம்? அது பெரிய பாவம், பொல்லாத பாவம். குடியேறிக்கு நகை தாலி கழட்டு கொடு. மண்டபா சொல்றத கேளுங்க, வேணாங்க. முன்ன வச்ச கால பின்ன வைக்க மாட்டேன். நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, நான் முன்ன வச்ச கால பின்ன வைக்க மாட்டேன். சித்தப்பா மச்சான், முன்ன வச்ச கால பின்ன வைக்க மாட்டேன். நான் போய்தான் ஆக வேண்டும். தாலி கழட்டுகிறாயோ இல்ல நானு நானே கழட்டி தரேங்க.
இதோட பெரிய தாலியை செஞ்சு போடுறேன். மன்னவா ஆ, இதற்கு மீது நம்மளுக்கு என்ன தீங்கு வந்து நேர போகுதோ தெரியல. போயிட்டு வாங்க. போயிட்டு வருகிறேன். போய் வந்த உடனே 1 கிலோ சைஸ்ல ஒரு தாலி உனக்கு செஞ்சு போறேன். அந்த மண்ணை கொடுக்கறவுடைய வெகுமதியை வாங்கி உமக்கு பெரிய தாலியை செஞ்சு போறேன். கொல்லாத சங்கரை கொல்ல போறேன்னு போறேன். ஆமா, என்ன கிரி ஆக போறியோ போயிட்டு வா. என்னடி கதியாகும்? யாருக்கு